வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் பாரதி நிகழ்ச்சியின் இந்த பகுதி வாயிலாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பெண்கள் சார்ந்து ஏராளமான விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பெண்கள் சமூகத்தில் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், அதை தாண்டி அவர்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், அதே போல சாதனை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் என்று சொல்லி ஏராளமான விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய சாதனையாளர்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். பெண் சாதனையாளர்களை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறு வயதிலேயே நாட்டிய மயில்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை கல்வியையும் தொடர்ந்து கொண்டு நடனத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஏராளமான விடயங்களையும் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இரண்டு இளம் சிறுமிகளைத்தான் நாங்கள் சந்திக்க போகின்றோம். சரி, முதலில் அவர்களை நாங்கள் சந்தித்து விடலாம். வணக்கம் அஞ்சனா. வணக்கம் ஆராதனா. வணக்கம். சரி, அஞ்சனா, ஆராதனா, செல்வி பகீரதன் அஞ்சனா மற்றும் செல்வி பகீரதன் ஆராதனா ஆகிய இரண்டு பேரும் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இரட்டை சகோதரிகள். இரண்டு பேரில் யார் முதலில் உங்களை பற்றி சொல்ல போகின்றீர்கள்? உங்களை பற்றி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி. எனது பெயர் அஞ்சனா பகீரதன். நான் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் தரம் 10 கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றேன். எனது அம்மா சிரேஷ்ட விரிவுரையாளர். எனது அப்பா கைதடி டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறார். அவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட நமக்கரியில் வச்சிருக்கிறார். சரி, அவ்வளோதான் சொல்லியிருக்கு. உங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அக்கா அப்படின்னு சொல்லுவீங்களா, தங்கச்சின்னு சொல்லுவீங்களா? உங்களுடைய இரட்டை சகோதரி ஆராதனாவை தங்கச்சி. சரி, உங்களுக்கு தங்கச்சி பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையா? அவங்களே சொல்லிடுவாங்களா, இல்லை நீங்க சொல்ல போறீங்களா அவங்களை பற்றி? அவங்களே சொல்லுவாங்க. சரி, இப்போ ஆராதனா, நீங்க அம்மா அப்பா அவங்கள விட்டு உங்களுடைய குடும்பத்தை பற்றி, நீங்க 2 பேரும் தான் நான் வீட்டில், அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுங்க எங்களுக்கு. எனது பேர் ஆராதனா பகீரதன். நாங்கள் 2 பேரும் தான் வீட்டில். எங்களோட அம்மா மாமா அப்பா இருக்காங்க எங்களோட வீட்டிலேயே. 2 முதுசங்கள் உங்களுடன் இருக்கிறார்கள் உங்களை வழிபடுத்துவதற்காக. சரி, நீங்கள் வேம்படி உயர்தர பாடசாலையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள், தரம் 10. இதற்கு முதலில் எப்பொழுதுமே வேம்படி உயர்தர பாடசாலை 6ஆம் தரத்திலிருந்து தான் இருக்கிறது இல்லையா? உங்களுடைய ஆரம்ப கல்வி எங்கே அமைந்திருந்தது? புனித ஜோன் பாஸ்கோ வித்யாலயத்தில் கல்வி கற்றோம். 2 பேருமே ஒரே பாடசாலை. இப்பொழுதும் ஒரே வகுப்பில் தான் இருக்கிறீர்களா, இல்லை சில வகுப்புகள் வருவது? ஒரே வகுப்பில் தான் உள்ளோம். ஒரே வகுப்பு. சரி, 2 பேரில் யாருக்கு என்னென்ன பாடம் அதிக அலாதி பிரியம்? சயின்ஸ். 2 பேருக்குமே ஒரே மாதிரி. சரி, உங்களுடைய உயர்தர கல்வி என்னவாக அமைந்திருக்க போகிறது என்று சொல்லி ஏதாவது இலக்கு இருக்கிறதா? ஏதாவது? கார்டியாலஜிஸ்டாக வரணும்னு தான் எங்களோட ஆசை. 2 பேருமே. சரி, இந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு இந்த வயதிலேயே வந்தது? அம்மா அப்பா 2 பேருமே அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து எங்களுக்கும் அவங்கள விட பெரிய ஆக்களாக வரணும், கார்டியாலஜிஸ்டாக. எல்லா விருப்பமுமே 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் 2 பேருக்கும் வேறு வேறு விதமான இலக்குகள் இருக்கின்றதா? வேறு ஏதாவது விடயத்தில்? சேம் தான். சரி, சேமான ஆசைகள், அதாவது ஒரே மாதிரியான ஆசைகள், ஒரே மாதிரியான இலக்குகள். எப்பொழுதும் 2 இரட்டை சகோதரிகளும் இணை தெரியாமல் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் எங்களுடைய குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த இரட்டை சகோதரிகள் முதன்முறையாக தொலைக்காட்சியில் அறிமுகமாகி இருக்கிறார்கள். அதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். தரம் 10 கல்வி பயின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த 2 இளம் சிறுமிகளும் வருகின்ற மாதம் அளவில் தங்களுடைய நடன அரங்கேற்றத்தையும் அவர்கள் அரங்கேற்ற இருக்கின்றார்கள். உண்மையிலேயே பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இன்றைக்கு பாடசாலை கல்வியை தொடர்ந்து கொண்டே ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளில், அதில் குறிப்பாக மாணவிகள் ஈடுபடுவது என்பது, என்னதான் பெண்களுக்கு இன்றைக்கு பல்வேறு விதமான சுதந்திரங்கள் கிடைத்திருந்தாலும் கூட இப்படியான விடயங்கள் எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பாடசாலை என்று சொன்னால் பாடசாலை கல்வி என்று சொல்லி. ஆனால் இவர்கள் 2 பேருமே அரங்கேற்றவும் செய்ய இருக்கின்றார்கள். அந்த உங்களுடைய நடன பயணம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது 15வது வயதில் நீங்கள் அரங்கேற்றம் செய்கின்றீர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விடயம். ஆக எங்களுக்கு தெரிந்து நீங்கள் சிறு வயதிலிருந்தே நடனத்தை கற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். அது எவ்வளவு தூரம் உண்மை? நீங்கள் எத்தனை வயதிலிருந்து உங்களுடைய நடனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் 3 வயசுலேருந்தே ட்ரிங்கோவில் ரோஹிணி மிஸ்கிட்ட கல்வி நடனம் பண்ணிட்டு நாங்கள் இப்போ இங்கே ஜஃப்னாக்கு வந்து திருமதி 4 வயசில் திருமதி பத்மினி செல்வேந்திரகுமார்கிட்ட படிச்சுட்டு இருக்கான். இப்போ மட்டும் இங்கேருந்து உரும்புராயில் தான் நான் இருக்கேன். நாங்கள் இங்கேருந்து உரும்புராய்க்கு ஒவ்வொரு நாள் சாட்டர்டே சண்டேஸில் போயிட்டு படிக்கிறோம் நாங்கள். அண்ட் பொஸ்கோவில் வந்து நிறைய எங்களோட லதா மிஸ் அவள் நிறைய
ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் செஞ்சுருக்கோம் பாஸ்கோலையும். வேம்படியில் கூட இப்போ கூட எங்களோட டீச்சர்ஸ் எல்லோரும் நல்லா என்கரேஜ் பண்ணி நாங்கள் இப்போ கூட வேம்படியில் நல்லா நிறைய ப்ரோக்ராம்ஸ் செஞ்சோன்னு இருக்கிறோம். இனியும் செய்வோம். இன்னும் செய்ய வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய இந்த பயணம் இத்துடன் மட்டும் நின்று போகக்கூடாது. நான் நினைக்கின்றேன் 3 வயதில் நான் எல்லாம் வீட்டிலிருந்து எப்பொழுதுமே வீட்டிலிருந்து விளையாட்டு குளப்படி என்று சொல்லித்தான் இருந்திருப்பேன் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அந்த 3 வயதில் பலர் பாடசாலைக்கு கூட சேர்ந்தீர்களோ தெரியாது, அந்த வயதிலேயே நடனத்திற்கு சேர்ந்து விட்டீர்கள். சரி, ஏதாவது நினைவு இருக்கின்றதா 3 வயதில் நீங்கள் எப்படியாக போய் அந்த நடனக் கல்லூரியில் சேர்ந்தீர்கள் என்று சொல்லி, நடனத்தை பயில்வதற்கு அங்கே இணைந்து கொண்டீர்கள் என்று சொல்லி? இல்லை, அம்மா சொல்லி கேட்டு. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி? அடம்பிடிப்பம் போக மாட்டோம்னு இந்த அவ கூட்டிகிட்டு போய் பழக்கமான சொன்னேன். எத்தனை வயது மட்டும் உங்களுக்கு நினைவில் இல்லை நீங்கள் அந்த நடனம் பயின்ற அந்த காலம்? பத்மினி விசிட்டர் சேர்றது ஞாபகம். எத்தனை வயதுல அது? அது 4 வயசு. 4 வயசு ஞாபகம் இருக்கு. அப்ப 4 வயசுல உங்களுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா? அதான் 3 வயசுல வந்து அம்மா பேசி பேசி அடம் பிடிக்க கையில பிடிச்சிட்டு போய் விடுவாங்க, டான்ஸ் படிச்சுட்டு தான் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப 4 வயசுல என்ன மாதிரி போயிருந்தீங்க? அப்பவும் அப்படித்தான். இந்த பொஸ்கோக்கு வந்ததுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் கூடி ஒரு கிரேட் 1 கிரேட் 2க்கு போனதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து தான் எப்பவுமே டான்ஸ் எல்லாம் செய்வீங்களா இல்லை தனித்தனியாக செய்வீங்களா? சேர்ந்து தான் மோஸ்ட்லி செய்கிறோம் நாங்கள். 2 பேருக்கும் தனித்தனியாக செய்ய பிடிக்குமா இல்லை சேர்ந்து தான் செய்ய பிடிக்குமா? சேர்ந்து செய்கிறது தான் பிடிக்கும். என்ன மாதிரியான டான்ஸ் எல்லாம் செய்வீங்க? பரதம் என்றதை தாண்டி வேறு என்ன மாதிரியான நடனங்கள்? பொஸ்கோவில் வந்து நாங்கள் கும்மி, கோலாட்டம், வேப்பில டான்ஸ், கரகம் எல்லாம் செஞ்சுருக்கோம். வேம்படியிலையும் பரதம் தான் வேம்படியில் இத்தனைக்கும் செஞ்சுருக்கோம். அங்கால குரத்தி டான்ஸ் அப்படிலாம் செஞ்சுருக்கோம். சரி, நடனத்தை விட வேறு என்ன மாதிரியான கலைகள், வேறு என்ன மாதிரியான இணைப்பாடு விதான செயற்பாடுகள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? மியூசிக், கர்நாடக சங்கீதம். அதை விட வீணை விதிஷா மிஸ்ஸிட்ட படிக்கிறாங்க. 3rd grade வரைக்கும் 2லையும் எடுத்துட்டேன். 2 பேருமே வீணையும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆக உங்களுக்கு சங்கீதத்திலும் உங்களுக்கு அலாதிபரியம் இருக்கின்றது, சங்கீதத்தையும் கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுடைய நடன அரங்கேற்றம் பற்றி சில விடயங்கள் பேசலாமே. எங்களுக்கு டான்ஸ் அரங்கேற்றம் செய்யணும் எங்களோட அம்மாப்பாண்ட ஆசை தான் அது. அவளுக்காக தான் நாங்கள் பழகி பேம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட ஒவ்வொரு நாளும் நாங்கள் போய் டான்ஸ் பழகி சின்ன வயசுலேருந்தே அம்மாப்பா எல்லாருமே அங்கே ஒரு முறை வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கே வெயிட் பண்ணி எங்களுக்கு ஹவலா தூரம் நிலமை வெயிட் பண்ணி எங்களை பழக்கி கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ கொரோனா டைமில் தான் நாங்கள் எங்களை ப்ராக்டிஸ் பண்ண எடுத்துனாங்க. உங்களுடைய அம்மாப்பா அவனுடைய ஆசைக்காக அரங்கேற்றம் செய்கிறீர்கள். சரி, அவங்க 2 பேருமே உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க அதிகமாக? அம்மம்மான்ற வந்து அநேகம் பேருடைய வீடுகளில் வந்து இந்த முதியவர்கள் இருக்கின்றாங்க, முதுசங்க இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தா தெரியும், அநேகமான வீடுகளில் இருக்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எங்களுடைய வளர்கிற சமுதாயத்துக்கு. அப்போ 2 பேரும் உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க? நாங்கள் செய்கிற தப்பு எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அடிக்கடி அட்வைஸ் பண்ணுவாங்க. கதையெல்லாம் கேட்டுருக்கீங்களா அவங்ககிட்ட? என்ன மாதிரியான கதையெல்லாம் சொல்லுவாங்க? அம்மா சித்தி மேலே செஞ்ச அட்டகாசங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் அதை மாதிரி அட்டகாசங்கள்லாம் செய்வீங்களா? இல்லை. சரி, உங்களுடைய அரங்கேற்றம் வருகின்ற மாதம் 20ஆம் தேதி நடைபெற இருக்கு இல்லையா? எங்கே நடக்க போகுது? அதுக்கு யாரெல்லாம் விருந்தினர்களாக கலந்து கொள்றாங்க? நீங்க என்ன மாதிரியான விஷயங்களாம் அதில் செய்ய போறீங்க அப்படின்ற விஷயங்களையும் உங்களுடைய நேர்களுக்கு சொல்லுங்க. அப்போ தான் உங்களுடைய அரங்கேற்றத்தை பார்க்கறதுக்கு உங்களுடைய நேர்களும் வருவாங்க இல்லையா? நாங்கள் இளங்கவேந்தன் ஹாலில் மார்ச் 20th 2:30க்கு செய்ய இருக்கோம். பிரதம விருந்தினராக ப்ரொஃபஸர் ஸ்ரீ சத்குணராஜா, வைஸ் சான்சலர் ஆஃப் ஜப்னா யூனிவர்சிட்டி. அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக ப்ரொஃபஸர் கனகசிங்கம், ரெக்டர் ட்ரிங்கோமலி கேம்பஸ், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, ஸ்ரீலங்கா. Professor Ranjit Premlal D. Silva, Vice Chancellor University of Vocational Technology, Moratuva. Mrs. Rajini Devi Muthukumaran. அப்புறம் எங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் அதிபர் அவர்களும் வருகை உள்ளார்கள். அப்புறம் கௌரவ விருந்தினர்களாக மிஸ்ஸஸ் சுகந்தி ஸ்ரீ முரளிதரன், டீன் ஃபேக்கல்டி ஆஃப் ஹிந்து கல்ச்சர், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா. கலாகீர்த்தி திருமதி சாந்தினி சிவனேசன், ஓய்வு பெற்ற விரிவுரையாளர், கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை. கலாபூஷணம் யசோதரா விவேகானந்தர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆலோசகர். இவெல்லாம் கௌரவ விருந்தினர்களாக வரவுள்ளார்கள். தலைவர் வந்து
தலைமை தாங்கி நடத்துவதற்காக யாழ் மாவட்ட அரசு அதிபர் திரு மகேசன் அவர்களும், தொகுத்து வழங்குவதற்காக திரு லலிசன், உபாதிபர் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அவர்களும் வருகை தரவுள்ளார்கள். ஆக பெரிய பெரிய கல்விமான்கள் எல்லாம் உங்களுடைய அரங்கேற்றத்தை வந்து சிறப்பிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய நேர்களும் நிச்சயமா வந்து உங்களுடைய அரங்கேற்றத்தில் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய அரங்கேற்றத்தை இன்னும் சிறப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புறோம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். உங்களுடைய அரங்கேற்றம் நல்லபடியாக நடைபெற்று முடிய வேண்டும். அதற்கு இறைவனுடைய ஆசிரியர், உங்களுடைய நேர்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட பேசுறதுக்கு இருக்கு. 2 பேரும் கொஞ்சம் பயந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்படி வந்து நீங்க பேசுறது? அதுதான் அதுலதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்களா? 2 பேரும் டென்ஷனா இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க ரிலாக்ஸா இல்லை நல்லா கதைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? டென்ஷனா இருக்கீங்க. சரி, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். அவங்க ரிலாக்ஸ் ஆகி ஆகிறதுக்கு முன்னாலும் நாங்கள் சின்ன ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியுடன். இன்றைக்கு எங்களுடன் 2 இளம் நாட்டிய கலைஞர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் அவர்களுடன் நாங்கள் பேசலாம். சரி, அஞ்சனா, ஆராதனா 2 பேரோட நடன திறமை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் பார்க்கல, பேசிட்டு இருக்கிறோம். சரி, உங்களுடைய அந்த நடன ஆர்வத்தை விட உங்களுடைய கல்வி என்ன சொன்னா, எப்பவுமே கல்வி தான் முக்கியம் இல்லையா? கல்வி தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் இணைப்பாடு விதான செயற்பாடுகள் என்று சொல்லுவோம். அதில் வந்து நீங்கள் இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் எவ்வளவு திறமை இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, எவ்வளோ திறமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த அரங்கேற்றத்துல இருந்தே நாங்கள் தெரிஞ்சு கொண்டாச்சு. உங்களுடைய கல்வி செயற்பாடுகள் இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும்? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் படிப்போம். பொஸ்கோலேருந்து பொஸ்கோலையும் சரி வேம்படிலையும் சரி ஃபர்ஸ்ட் 5th ரேங்க்குள்ளே வருவேன். படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போகும். சரி, ஸ்காலர்ஷிப்பில் மார்க்ஸ் கேட்கலாமா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க வேணாம், விட்டுருவேன். சரி, அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன மொழி மூலமாக படிச்சுட்டு இருக்கீங்க? வேம்படி அதே மாதிரி உயர் கல்லூரிகள் என்று சொன்னாலே 2 மொழியான பாடங்களும் இருக்கும். 2 மொழியிலையும் வந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்த மொழியை தெரிவு செய்து படிச்சுட்டு இருக்கீங்க? இங்கிலீஷ் மீடியம். 2 பேருமே இங்கிலீஷ் மீடியம். சரி, யாரோட வற்புறுத்தலும் இல்லாமல் படிக்கிறீங்களா? பேசல உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில் தான் படிக்கிறீங்க? அம்மா அப்பா எதுவுமே சொல்லலை, நீங்கள் 2 பேருமே முடிவெடுத்தீங்க. சரி, பொதுவாகவே வந்து நீங்கள் முடிவுகள் அப்படின்றது எடுக்கிறதுல நீங்கள் என்ன மாதிரி திறமையானவங்க? என்ன சொன்னால் எப்போவுமே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடம் தெரிவு செய்கிறதுல கூட அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். முதலையும் பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் இந்த பாடத்தை தெரிவு செய்யலாமா, இந்த பாடத்தை தெரிவு செய்யலாமா, விட்டுலாமா, இல்லை சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது கேட்கலாமா, அம்மா அப்பா சொல்கிறது கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருக்கும். அதிலும் நீங்கள் இப்போ 10ஆம் தரத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். தெரிவு பாடங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான தெரிவு பாடங்கள் எப்படி தெரிவு செய்திருக்கிறீங்க? அதில் வந்து நீங்கள் முடிவெடுக்கிறதுல இவ்வளவு திறமையானவங்க அப்படின்னு சொல்லியும் பேசலாம். அஞ்சனா, ஆராதனா. கிரேட் 10ல் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஐடி, காமர்ஸ் செலக்ட் பண்ணினாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து எங்களோட இங்கிலீஷ் நாலேஜை கூட்டுறதுக்கு, அதை படித்தா நல்லா இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக கதைக்கலாம்னு அது செலக்ட் பண்ணாங்க. அம்மா இங்கிலீஷில் கதைக்கிறது பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ நாங்களும் வடிவாக கதைக்கணும்னு அந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணாங்க. அதாவது ஐடி வந்து எங்களோட லைஃப்பில் வந்து ஐடி ஃபீல்ட் தேவை. ஸோ அதனால அதை எடுத்துனாங்க. காமர்ஸும் அதே மாதிரி தான் எங்கள் லைஃப்பில் அந்த சப்ஜெக்டும் தேவைன்னு அம்மா சொன்னவா. ஸோ அதில் அம்மாவோட முடிவு கொஞ்சம் இருக்கு. காமர்ஸ் எடுத்ததுல அம்மாண்ட அட்வைஸ் கேட்டு நாங்கள் எடுத்தேன். 2 பேருமே ஒரே பாடத்துலையும் ஒரே தெரிவு தானா? 2 பேர்ல யார் நல்லா கதைப்பீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசினா தான் எனக்கும் கேட்கு, நேர்களுக்கும் கேட்கு. 2 பேர்ல யார் நல்லா அப்படியே பேசிட்டே இருப்பீங்க? வீட்டில் யார் அமைதியாக இருப்பீங்க? வீட்டில் ஆராதனா தான் ரொம்ப பேசுவா, அட்டகாசம் செய்வாங்க. ஸ்கூலில் அப்போ ஸ்கூலில் என்ன மாதிரி அட்டகாசம் எல்லாம் செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து? ஸ்கூலில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே இருந்தாலே செம்ம ஜாலியாக தானே இருக்கும். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுவேன் ஃப்ரெண்ட்ஸோடையன்னு சொல்லி அவங்க கூட யாராவது தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் இது கோவம் நல்லா வருமா? அப்போ அந்த கோவத்தில் இருக்க முகத்தில் காட்டலாமே. இப்போ நவரசங்கள்ல சிரிப்பு மட்டும்தான் காட்டிட்டு இருக்கீங்க. அந்த கோபம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னா நாங்கள் அஞ்சனா கிட்டே இருந்து அந்த கோபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அந்த கண்ணில் அப்படி அந்த கோபத்தை ஒரு தடவை காட்டலாமே. என்ன ஏதாவது கோபம் வந்தா என்ன இவங்க இப்படி வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கோபம் வந்து அந்த கண்ணில் ஒரு தடவை அந்த கோபத்தை காட்டுங்க பார்க்கலாம். கோபம் வருது இல்லையா? நான் கோபம் பேசினாதான் கோபம் வருமா?
சரி, போற போக்குல பார்க்கலாம். கோவம் வருதா அப்படின்னு சொல்ல, வெக்கம் வருதா அப்படின்னு சொல்லி. அநேகமா 2 நவரசங்கள்ல வந்து 2 விஷயத்த பார்க்குறோம். ஒண்ணு சிரிப்பு, அடுத்தது வெக்கத்த தான் அடிக்கடி வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, உங்களுடைய இந்த பயணம், அதாவது நடன பயணம் அப்படின்றது வந்து நீண்ட ஒரு பயணமா போயிட்டே இருக்கு. நான் நினைக்கின்றேன் இப்ப உங்களுடைய நடன பயணம் அப்படின்றது 12, 13 வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கு. பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கிறது சமூகத்தின் மத்தியில், அதுவும் பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் படிப்பையும் இன்னும் ஒரு விடயத்தையும் கவனிப்பது என்பது கொஞ்சம் சவாலான ஒரு விடயம். இரண்டையும் ஒரே தடவையில் கவனிக்க முடியாது. அதுவும் ஆங்கில மொழி கற்றல், இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறபடியா எதுவுமே அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பொறுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து பொதுவான கருத்துக்கள் இருக்கு. அது உண்மையிலேயே சவாலான ஒரு விடயமும் கூட. எல்லாத்துக்குமே நேரம் கொடுக்குற விஷயம் அப்படின்றது வந்து கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம். நீங்கள் உங்களுடைய இந்த வெற்றி பயணத்தில், இந்த சாதனை பயணத்தில் எப்படியான சவால்களுக்கு முகம் கொடுக்குறீங்க? இல்லைன்னா அந்த சவால்களை எப்படியா நீங்க கையாளுறீங்க? டைம் மேனேஜ்மெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த கிரேட் 9 வரைக்கும் நாங்கள் பெருசாக கிளாஸஸ் ஒன்றுக்கும் போகிறேன். சயின்ஸுக்கும் மேத்ஸுக்கும் மட்டும்தான். பட் அது இங்கிலீஷ்லாம் அம்மா படிப்பிப்பா, கிளாஸஸ் ஒன்றுக்கும் போகிறேன். இப்போ கிரேட் 10க்கு வந்ததுக்கப்புறம் தான் கூட கொஞ்சம் கிளாஸஸுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே தான், மற்றபடி எல்லாம் ஓகே. நீங்க இந்த மாதிரியா டைம் மேனேஜ்மெண்ட்? அவங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லினாங்க இல்லையா? நேர முகாமித்துவம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த நேர முகாமித்துவத்தை நீங்க எப்படி வடிவமைக்கிறீங்க உங்களுடைய நாள் அந்த நேரத்தை? 2 பேருமே ஒரே கிளாஸ் தான் போகிறோம். நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் செய்கிறோம். நாங்கள் சேமாக தான் நாங்கள் எப்போயுமே இருக்கிறோம். டைம் வந்து இத்தனை கிரேட் 9 மட்டும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கிரேட் 10க்கு வந்த அப்புறம் ஓயில் அண்டபடியாக நிறைய கிளாஸஸ் போகிறபடியாக தான் அது ஒரு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் மார்னிங் அதைத்தான் நான் வந்து கேட்டிருந்தேன். அதாவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி போறதுதான் கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஒரு நாள் அந்த வென்ஸ்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமே நாங்கள் எப்படி வந்து நேரத்தை சரியா கையாளுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். நிச்சயமா நீங்க வந்து ஒரு அரவாசி வெற்றியை கண்டிருக்கிறீங்க உங்களுடைய வயதை பொறுத்த வரைக்கும். அந்த வெற்றிக்கு வந்து நிச்சயமா நீங்க நேரத்தை சரியான முறையில் முகாமித்துவம் செய்தது ஒரு காரணமா இருக்க முடியும். அந்த சரி, நீங்க ஒரு நாள்ல வந்து எப்படி உங்களுடைய நேரத்தை வடிவமைப்பீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து பார்த்துட்டு இருக்கிற உங்களை மாதிரியான மாணவர்களுக்கு அவங்களும் கொஞ்சம் அதை வந்து பயன்படுத்தி கொள்றதுக்கு இலகுவா இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க ஒரு நாளை வந்து எப்படி வடிவமைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க மார்னிங் 4 o'clock எழும்பிடுவோம். எக்ஸாம்ஸ்னா 3 வெள்ளனே எழும்பிடுவோம். அப்புறம் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். கிளாஸ் முடிச்சுட்டு வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சு ஸ்கூலில் படித்ததெல்லாம் படிச்சுட்டு நைட்லேயும் படிக்கிறோம். நாங்கள் இப்போ டான்ஸ் கிளாஸஸ் வந்து எங்களுக்கு முதல் சாட்டர்டே சண்டேஸில் தான் இருந்தது. அப்போ அங்கே போய் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தான். அப்போ அந்த டைம் போய் டான்ஸ் படித்தாங்க. இதுல ஒரு விஷயம் வரவே இல்லையே, நீங்க டிவி பாக்குற விஷயம் அப்படின்ற விஷயம் எல்லாம் வரவே இல்லையே. டிவியை பார்க்க மாட்டீங்களா இல்லை சொன்ன இதுல போய் சொல்றீங்களா? பெருசாக பார்க்குறேன். அந்த மைண்ட் ரிலாக்ஸுக்காக காமெடி ஷோஸ் அப்படி கொஞ்சம் எப்பயாவது இருந்துட்டு பார்க்குறேன். டிவி அப்படின்றது வந்து அதிகமாக நாடுறது இல்லை. உண்மையிலேயே நீங்கள் கற்று முடிக்கும் வரைக்கும் உங்களுடைய கல்வி செயற்பாடுகள் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படின்றது வேணும் தான். அதுக்காக அதிலேயே வந்து நாங்கள் மூழ்கி போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை வந்து அதிலேயே போயிடும். ஆக உங்களுடைய வெற்றிக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் நவீன தொழில்நுட்ப சாதனங்களில் கொஞ்சம் மூழ்கி போகாமல் இருக்கிறது. சரி, உங்களுடைய இந்த நடன பயணத்தில் வந்து நீங்கள் எப்பயாவது உங்களுடைய ஒரு டான்ஸ் நீங்கள் செய்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நிறைய பெர்ஃபார்மன்ஸ் செய்திருப்பீங்க, நிறைய ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து மறக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஏன் அப்படி நீங்களால் மறக்க முடியாமல் இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் உங்களுக்கு பரிமாறிக்கொள்ளுங்க. நாங்கள் 50க்கு மேற்பட்ட ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் செஞ்சுருக்கோம். பஸ்கோலேருந்து இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் வந்து தவா சார்கிட்ட படிக்க ஸ்காலர்ஷிப் ப்ரைஸ் கிவிங்கும் ப்ரோக்ராம் செஞ்சினாங்க. அப்புறம் வந்து அம்மாவோட ட்ரிங்கமலி யூனிவர்சிட்டியில் போய் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சினாங்க. அது மறக்க முடியாது. எல்லோரும் அம்மாவோட ஸ்டூடெண்ட்ஸ், அம்மாவோட ஒர்க் பண்ணுறாங்க, எல்லோரும் வந்து விஷ் பண்ண அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நினச்சாலும் அது நல்லா இருக்குது. என்ன டான்ஸ் செய்தீங்க? அதில் எந்த டான்ஸுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க? தில்லானா. உங்களுக்கும் அதே விஷயம் தான் மறக்க முடியாத விஷயமா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கா? அதுவும் இருக்கு. இன்னும் வந்து நாங்கள் ட்ரிங்கோவில் கோணேஸ்வர டெம்பிளில் போய் டான்ஸ் ஆனாங்க லதா மிஸ் பழக்கி பஸ்கோலேருந்து. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அது வந்து கோயிலில் போயிட்டு சாமிக்காண்டி ஆனது அது ரொம்ப ஸ்பெஷல், மறக்க இல்லாது. சிவராத்திரி அது மாதிரி ஸ்பெஷல் சிவராத்திரி ஆண்டு தான் செஞ்சாங்க. அப்போ சிவராத்திரிக்கெல்லாம் நீங்கள் ப்ரோக்ராம் எப்பயும் செய்துட்டு இருக்கிறீங்களா? சான்ஸ் கிடைச்சா செய்கிறேன் நாங்கள். நிச்சயமா உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஆசைப்படுறோம் அஞ்சனா, ஆராதனா. சரி, உங்களுக்கு வாசிப்பு பழக்கங்கள் எல்லாம் இருக்கா? தமிழ் புக்ஸ் வாசிக்கிறது குறைவு. இங்கிலீஷ் புக்ஸ் வந்து நாங்கள் எலக்யூஷன் போகிறபடியாக ஜப்பனீசன்ஸ். ஓ, அது வேற நீங்கள் போகிறீங்களா?
அப்போ ஜெமினேசன் சார் வந்து ஷேக்ஸ்பியர் என்ற ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுவார். அப்போ அவர் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வாசிக்கணும் போல் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரிஸ் வந்து நினைவு இருக்கா 2 பேர்ல யாருக்காவது? இப்போ தான் நான் இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காரு. அப்போ அம்மாட்ட கேட்டு நாங்கள் வாங்கி தர சொல்லி ஷேக்ஸ்பியர் புக் அம்மா வாங்கி தரேன்னு சொன்னவா. ஸோ அது வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மற்றது ஏதாவது நோவல்ஸ் அப்படி அதாவது அதை விட பொழுதுபோக்கான விஷயங்கள் வீட்டில் என்ன செய்வீங்க? நாங்கள் ஃப்ரீ டைம் இருந்தால் வீணை வாசித்து பார்ப்போம். வீணை கிளாஸ் வீணை போகிறாங்க படிக்கிறாங்க. அப்போ வீணை ஃப்ரீ டைமில் இருக்க வாசித்து பார்ப்போம். அந்த வீணை வாசிக்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நாங்கள் 2 பேரும் மோஸ்ட்லி இருந்து காய்ச்சி கொண்டு இருப்போம். அது நாங்கள் தனிப்பிள்ளைகள் என்னபடியாக நாங்கள் 2 பேரும் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். வேறு படித்து கொண்டு தான் மோஸ்ட்லி. நல்லா சண்டையெல்லாம் போடுவீங்களா 2 பேரும்? நல்லா போடுவீங்க. என்ன விஷயத்துக்கு அடிக்கடி சண்டை போடுவீங்க? நினைவில் நான் சண்டை போடுவோம். எப்போ தோணுதோ அப்போல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருப்போம். சரி, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம். எங்களோட வீட்டில் வந்து ஒரு ரூமே உங்களுடைய வேர்ட்ஸுக்காக உங்களுடைய மெடல்ஸுக்காக அப்படியே அம்மா அப்பா கட்டி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னதுக்காக அந்த வேர்ட்ஸ்லாம் எடுத்துருக்கீங்க? அந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்களை எங்களோட பரிமாறிக்கொண்டா வந்து எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி எங்களுடைய நேர்களுக்கும் எனக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்ளுங்க. வேர்ட்ஸ் வந்து கூட யூசி மாஸில் முதல் படிச்சினாங்க. ஸோ அங்கே கிடைச்சிச்சு. மற்றது வந்து எலக்யூஷன் தான் கூட கிடச்சிச்சு. எலக்யூஷனில் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ கிரேட் 6 படிக்கிறேன். கிரேட் 6 எக்ஸாம் எடுத்துட்டேன். இனி கிரேட் 7 படிக்கணும். அதுதான் கூட நிறைய கிடக்குது. டான்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கிடச்சிது. எத்தனை அவார்ட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு? நான் சொன்ன மாதிரி ரூம் முழுக்கவே கட்டி தந்திருக்காங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ஷோகேஸை வந்து வாங்கி தந்திருக்காங்க. சரி, அந்த நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ரூம் முழுவதுமே நீங்கள் அவார்ட்ஸ் மெடல்ஸ் எல்லாம் வாங்கி அப்படியே வச்சு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய 2 சாதனை பெண்கள் அப்படின்னு சொல்லி சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் நீங்கள் வெக்கப்படுற மாதிரி இருக்குது. நவரசங்களில் ஏதாவது ஒரு 2-3 விஷயமாவது எங்களை செய்து காட்டுங்கள். இந்த சிரிப்பு வெக்கம் அதை தாண்டி வேறு ஏதாவது விஷயம், அதுவும் இரட்டை சகோதரிகள் சேர்ந்து செய்யும் பொழுது இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா? அதான் கோபம் பெருமை. 2 பேரும் சேர்ந்து இருக்க கோவப்பட்டு காட்டுங்க. சரி, அழுகை அதுவும் வராதா? அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதெல்லாம் பார்க்கலாமா? ரிலாக்ஸ் ஆயிட்டா பாப்பீங்க காட்டு எங்களுக்கு அந்த நவரசெல்லாம் செய்து காட்டுவீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா அப்பவும் செய்து காட்ட மாட்டீங்களா? சரி, பேச்சு திறமை அப்படின்றது எப்பவுமே வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்கள்ல பெண்களா எப்படி முன்வைப்பீங்க? பொதுவாகவே வந்து கருத்துக்கள் உங்களுக்கு என்னதான் முடிவெடுக்க தெரிஞ்சாலும் அந்த கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது. இப்போ அம்மா இப்போ இந்த பாடம் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு செய்றீங்க. ஆனா அம்மா வந்து வேறொரு விஷயத்த வேறொரு பாடம் எடுத்தா நல்லம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உங்களுடைய கருத்துக்களை நீங்க எப்படி தெளிவா முன்வைப்பீங்க, துணிவா முன்வைப்பீங்க? அது பாடசாலையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி. வீட்டில் வந்து நாங்கள் என்ன சொன்னாலும் வீட்டில் கேட்பாங்க. நாங்கள் கருத்து சுதந்திரம் வீட்டில் இருக்குன்னு தான் சொல்லணும். எங்களுக்கு அம்மாவாக இருக்கட்டுக்கும் வீட்டில் யாராக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறத பொறுமையாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். ஸ்கூல்ஸில் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது. கருத்து சுதந்திரம் இருக்கு. ஆனா உங்களுடைய கருத்துக்கள் நீங்க தெளிவா முன்வைப்பீங்களா? ஒரு குழப்பமா இருக்கிற நேரத்துல இதுதான் இந்த முடிவு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பீங்களா? நாங்கள் இப்போ ஒவ்வொரு குரூப்பாக இருந்து நாங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் ஏதாச்சும் சரினா டிஸ்கஸ் பண்ணிக்க நாங்கள் எங்களோட ஐடியாஸ் எல்லாம் சொல்லத்தான் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறது தானே. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் துணிவாக கருத்தை சொல்லத்தானே வேணும். அதுதான், கருத்துக்களை துணிவா சொல்லத்தான் வேண்டும். அதுதான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். இதே போல எப்பவுமே சமூகத்துல வந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை தெளிவா நீங்க முன்வைக்கக்கூடியவங்களா இருக்கணும். சரி, நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுடைய இலக்கு என்னவா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி சமூகத்துல வேறு ஏதாவது பெண்களாக நாங்கள் வருகின்ற காலத்தில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கா? அது கலைத்துறையிலேயா இருக்கட்டும், இல்லை சமூக சேவையா இருக்கட்டும், இப்படியான விஷயங்கள். கார்டியாலஜிஸ்டாக வந்து இந்த இப்போ ஒரு சர்ஜரிக்கே நிறைய காசு லட்சக்கணக்காக செலவு பண்ண வேண்டியபடியா நாங்கள் அந்த கஷ்டப்பட்டாக்களுக்கு சேவை செய்யணும் தான். அது இங்கேயே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கா, இல்லை சில வெளிநாடுகளில் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கா? இங்கேயே செய்யணும். இரண்டு விதமான ஆசையும் இருக்கு. இங்கே செய்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வெளிநாட்டில் போய் செய்து அங்கேருந்து திரும்ப படிச்சுட்டு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுடைய சேவை எங்களுடைய சமூகத்திற்கு இன்னும் சிறப்பாக கிடைக்கணும் அஞ்சனா, ஆராதனா. அதையும் மனசில் வச்சுட்டு உங்களுடைய சமூகத்துக்கு உங்களுடைய சேவையை கொடுங்க. அதே போல் உங்களுடைய கலைத்துறையையும் எங்களுடைய இருக்கக்கூடிய வளரும் சமுதாயத்துக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம்.
பேசலாம் இன்னும் பல விடயங்கள் இந்த இரட்டை சகோதரிகளுடன் சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடரும். இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியுடன். சாதனை பெண்களாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய 2 இளம் சிறுமிகள் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இன்றைக்கு ஏராளமான துறைகளில் கால் பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் கால் பதிக்காத துறைகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவு தூரம் பெண்கள் சாதனையாளர்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகிற வாரமளவில் நாங்கள் உலகளாவிய ரீதியில் சர்வதேச மகளிர் தினத்தையும் கொண்டாடவிருக்கின்றோம். ஆகவே இவர்களும் கூட வலுவுள்ள பெண்களாக, சமூகத்தில் சாதனையுள்ள பெண்களாக, தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக முன்வைக்க கூடிய பெண்களாக மாற வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமே வெற்றியான பயணமாக அமைய வேண்டும், பெண்களாக சாதித்த பெண்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. சரி, நாங்கள் பேசுவதற்கு முதலில் நவரசங்களில் ஒரு சிலவற்றை பார்த்து விடலாம். நீங்க உனக்கு ஒன்றை கேட்கவா? என்ன மாதிரியான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க, நான் ஒன்று சொல்றேன். ஸ்ருங்காரம், ஹாஷ்யம், ஹாஷ்யம், ரௌத்ரம், சாந்தம், சாந்தம், வீரம், வீரம் புரியுது, கருணை, கருணை. சரி, ஸ்ருங்காரம், சாந்தம், வீரம், ஹாஷ்யம், கோபம், அருவருப்பு. அப்பா வெக்கப்பட்டு ஒரு மாதிரி செய்துட்டாங்க. சரி, அரங்கேற்றத்துல போய் இந்த மாதிரிலாம் வெக்கப்பட்டுற மாட்டீங்களே? அதெல்லாம் தெரியல. என்ன சொன்னா அந்த மாதிரி வெக்கமெல்லாம் இல்ல, நாங்க சபைக்கு முன்னால நடனம் ஆடும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு அரங்கேற்றம் வரைக்கும் போயிருக்கீங்க. உங்களுடைய இந்த வெற்றி பயணத்தில், இந்த இலக்கு நோக்கிய பயணத்தில் உங்களுடைய அம்மா, அப்பா, அதே போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதுசங்களினுடைய பங்களிப்புன்றது கணிசமா இருக்கு. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி நீங்க மேல வரணும் அப்படின்னு சொன்னா ஆசிரியர்களோட பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் பள்ளி பருவத்திலிருந்து, பாடசாலை பருவத்திலிருந்து உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்லவங்களா அமைகிறது அப்படின்னு சொல்றது ஒரு வரமும் கூட. உங்களுக்கு உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் சரி 3 வயதிலிருந்தே உங்களுடன் தொடர்ந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் பற்றி, அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய பங்களிப்புகள் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் பத்மினி மிஸ், அவள் ஒரு நல்ல குருவா, பொறுமையா, நல்ல அன்போட, நல்ல வடிவாக எங்களுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல வடிவாக கற்று தருவா. கோவப்பட மாட்டா, கண்டிக்க மாட்டா. அதனாலேயே எங்களுக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம் அவங்க சரி ஓகே போகலாம் அப்படி அந்த ஒரு இது வந்துச்சு. நல்ல இன்னொரு தாயா எங்களுக்காண்டி அவ்வளோ இது செய்வாள். ஸோ அவண்ட பங்களிப்பு லைஃப்பில் ரொம்ப இதாக இருக்குது. மற்றது லதா மிஸ் எங்களுக்கு பஸ்கோவில் படிப்பிக்க அவள் மேலே எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ், அவளால் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் செஞ்சுருக்கோம். அவள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்க எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கா. அந்த சந்தர்ப்பத்தையும் அவள் உருவாக்கி தந்திருக்கா. அவள் பழக்கி நாங்கள் கோணேஸ்வரத்துல எல்லாம் ஆடினாங்க. அவான பங்களிப்பும் இம்பார்ட்டண்ட். மற்றது ஸ்கூல் டீச்சர்ஸ் தமேனி மிஸ், கேதுஷா மிஸ், மீரா மிஸ், அவங்க எல்லாருமே எங்களுக்கு வேம்படியில் கூட ப்ரோக்ராம் செய்கிறதுக்கான வாய்ப்பு தந்திருக்காங்க. ஸோ அவங்களும் எங்களை இதில் இம்பார்ட்டன்ட். மிகுதியா அஞ்சனா சொல்லலாமே உங்களுடைய ஆசிரியர்களுடைய பங்களிப்பு. எங்களுக்கு வீணை மிஸ்ஸும் எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கா. விதுஷா மிஸ், அதுலேயும் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வீணையில் கூட செஞ்சுருக்கோம். நாங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு இப்போ தான் வீணை படிக்கவே தொடங்கினாங்க. இருந்தாலும் இத்தனைக்கும் நாங்கள் நிறைய கச்சேரி எல்லாம் செஞ்சுருக்கோம். நல்லூரில் கூட செஞ்சுருக்கோம். அப்புறம் வாசஸ்பதி மிஸ், அதாவது எங்களை மியூசிக் மிஸ், அவள் ரொம்ப நல்ல சப்போர்ட். அவள் நல்ல வடிவாக சொல்லித்தருவா, கண்டிப்போடு சொல்லித்தருவா, நல்ல வடிவாக கண்டிப்போடு சொல்லி தருவாங்க. அவாவும் எங்களுக்கு டான்ஸோட எங்களோட டான்ஸ் மிஸ்ஸோட அவள் நல்ல பழக்கம். எங்களுக்கும் அதில் டான்ஸில் நல்ல சப்போர்ட் பண்ணிக்கினே இருந்தவ. அதே மாதிரி எல்லா டீச்சர்ஸும், மோஸ்ட்லி எங்களுக்கு எல்லா டீச்சர்ஸுமே நல்ல டீச்சர்ஸ் தான். நீ அது சொன்ன மாதிரி அந்த வரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த அவ்வளோதான். அதாவது ஆசிரியர்களுடைய பங்களிப்புன்றதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சரி, உங்களுக்கு பொதுவாகவே பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தங்களை அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டால் பிடிக்காது. அது யாராக இருந்தாலும் அது சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி உங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவீங்க? எங்களோட வீட்டில் யாரும் எங்களை கம்பேர் பண்ணுறாங்க. வீட்டில் 2 பேரும் அப்படின்றதால நல்லா செய்கிறதால கம்பேர் பண்ண மாட்டாங்க. எங்களை தான் மெட்டாக்களோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களோட வீட்டில் அந்த ஒரு இது இல்லை.
ஸ்கூல்ஸில் நான் பார்த்துருக்கேன். சில பேர் அப்படி கம்பேர் பண்ணி காய்ச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஆற்றல் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அது மெட்டாக்களுக்கு இருக்காது. ஸோ மெட்டாக்களோட கம்பேர் பண்ணால் அது மெட்டாக்களுக்கு ஹர்ட் ஆகும். அந்த அனுபவிச்சாக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். மெட்டாக்களோட கம்பேர் பண்ணால் நாங்கள் எங்களை நீங்கள் மெட்டாக்களோட கம்பேர் பண்ணுவோம், நீங்கள் மெட்டாக்களை தேவையில்லாமல் எங்களோட இருக்கீங்க அப்படி. அப்போ கம்பேர் பண்ணாமல் இருந்தால் நல்லது. சரி, நீங்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய உங்களோட வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து நீங்கள் நடனத்தையும் படிச்சுட்டு, கர்நாடக சங்கீதம் படிச்சுட்டு, வீணையும் படிச்சுட்டு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய கல்வியோட சேர்த்து செய்துட்ருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி செய்தால் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படியான பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுங்கள். இந்த காலகட்டத்தில் இந்த கலைன்றது வந்து அழிஞ்சு கொண்டு வர கட்டத்தில் தான் இருக்குது. நாங்கள் வந்து இந்த கலையை பரம்பரையாக இந்த டான்ஸோ மியூசிக் வீணை எல்லாமே தொடர்ந்து வரணும். டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ படிக்கிறதும் சரி, இந்த கலையோடு இருக்கிறதும் சரி, நாங்கள் விருப்பப்பட்டால் எல்லாமே முடியும். வேற அந்த சோஷியல் மீடியாஸில் டிவியோட இருந்து டெலிட்ராமா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறத விட்டுட்டு நல்ல 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 விடயங்களில் ஈடுபட்டால் இப்படியானதுகள் செஞ்சால் எங்களுக்கும் நல்லா உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நாங்கள் டான்ஸ் ஆடிக்க, வீணை வாசிக்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எங்களுக்கு அது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி நாங்கள் அந்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் எங்களுக்கு அந்த அப்படி ஒரு மென்டல் இது இருக்கும். ஸோ அப்படி இதில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பேசினது ஒரு விஷயம் நான் எடுத்துக்கொண்டேன். ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அந்த வார்த்தை பிரயோகம் இன்றைக்கு எல்லோரும் மத்தியிலையுமே இருக்குது. அது இன்றைக்கு உங்களை மாதிரி பாடசாலை மாணவர்கள் மத்தியிலையும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ் எதனால் வருது? உங்களுக்கு அப்படியான ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்பட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து எப்படி வந்து மீண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்கள் எங்களுக்கு. தொடர்ந்து எக்ஸாம்ஸ் நடக்கிறதால கிளாஸ் அதை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கொள்கிறீங்க. அதில் அந்த சிலபஸ் படித்து முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் ஒதுக்கி அதுக்கு எல்லாத்தோடையும் டைம் கொஞ்சம் மாறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அப்படி முடிச்சிடுவான். அந்த டைம் வந்து எக்ஸாம்னாலே ஒரு டென்ஷன் வந்துடும். செய்வான், மார்க்ஸ் எல்லாம் வரும், ஆனால் எக்ஸாம்னால ஒரு டென்ஷன் வந்துடும். அப்போ அம்மா தான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் டென்ஷன் ஆகாமல் படியுங்கோ, ரிலாக்ஸ் ஆகிருங்கோ, என்ன வருதோ அதை எழுதிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அம்மா தான் அது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாள். ஆக அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை வந்து இன்றைக்கு எல்லோரும் மத்தியிலையும் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இப்படி வெளியில் வாரன்றது வந்து தெரியாது. சின்ன விஷயம் இருந்தாலும் நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் நினைச்சு கொள்வோம். ஆனால் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. உங்களுடைய அம்மாவினுடைய அந்த அறிவுரை, உங்களுக்கு அவங்க தர சப்போர்ட் வந்து அதுலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் எப்பயாவது ஏதாவது சந்தர்ப்பங்களில் துவண்டு போயிருக்கிறீங்களா? தோல்வியை கண்டு துவண்டு போயிருக்கிறீங்களா? அதுலேருந்து எப்படி வெளியில் வந்திருக்கிறீங்க? எங்களுக்கு எப்படி தான் இப்போ கொரோனாவால் வந்து நாங்கள் கொரோனா டைமில் தான் நாங்கள் பழகினதே. ஆனால் நாங்கள் எல்லாம் இன்விடேஷன் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக கொரோனா கூடி எல்லாம் ஸ்டாப் பண்ணி November 1 வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு இருக்கிறதுக்கு அம்மா அப்பா மாமா அப்பாங்கிற ஃபேமிலி ஃபுல்லாகவே டோட்டலாக டவுன் ஆகிட்டீங்க. டவுன் ஆகிட்டேன். இப்போ வந்து எங்களுக்கு 10 மணி மிஸ் தான், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, டைம் கிடைக்கும், உங்களுக்குன்னு ஒரு இது காலம் வரும், காத்திருங்கோ. கொஞ்சம் பேரோட செய்யாமல் எல்லோரும் இந்த சுச்சுவேஷன் ஓகே ஆனதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் தானே அது நல்ல உங்களுக்கு வந்து அதனால நல்ல பெருமை கிடைக்கும் அப்படின்னு மிஸ் தான் எங்களை எல்லாரையும் ஊக்கி வச்சவன். நிச்சயமா எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் தட்டி போகுது அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய சந்தர்ப்பம் காத்திருக்கு அப்படின்றது வந்து நாங்கள் ஒவ்வொருத்தருமே உணர்ந்து கொள்ள வேணும். இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம், இவ்வளோ விஷயம் பெரியவங்க மாதிரி பேசுறதால இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். பொதுவாகவே இந்த ஸ்காலர்ஷிப் டைமில் அம்மா அப்பா போட்டு சரியாக கஷ்டப்படுத்துவாங்க இல்லையா பிள்ளைகளை? ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஸ்காலர்ஷிப் பற்றி பேசினேமே, நீங்கள் 2 பேரும் அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு சரி, நீங்கள் அது ஒரு வேளை அதில் வந்து தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் அதில் தோல்வி அடைந்தது தான் இன்றைக்கு வந்து நீங்கள் இன்னும் வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு தந்திருக்கும். நீங்க தோல்வி அடைஞ்ச டைம்ல அம்மா அப்பா உங்களுக்கு எப்படி தட்டி கொடுத்தாங்க அந்த இடத்துல இருந்து வெளியில வரதுக்கு? நாங்கள் ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு நாங்கள் செய்கிறதுக்கே அவங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தவங்க. அவங்கள அம்மா தான் அத்தனையும் சொல்லி தந்து கிளாஸுக்கு விட்டெடுத்து எல்லாம் அவங்க செஞ்சாங்க. நல்ல ப்ரிப்பேர்டாக தான் போனாங்க, கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு ஃபியூ வீக்ஸுக்கு முன்னே அந்த வீக் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அந்த வீக் வந்து சரியான டென்ஷன் ஆகி நான் கூட வரும்போது தான் யோசிச்சேங்க. நாங்கள் இப்போ வந்து
அந்த டென்ஷன்லேயே செய்யாமல் விட்டதாக்கும் குறைஞ்சிட்டு இப்போ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமுக்கும் குறைய வாரையில். இல்ல அந்த டைம்ல நீங்க எப்படியுமே டவுன் ஆகிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த டைம் அம்மா அப்பா உங்களை வந்து பேசினாங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை வந்து அம்மா அப்பா பேசுவாங்க அந்த டைம்ல. அதனால வந்து இன்றைக்கு தவறான முடிவுகளை கூட எத்தனையோ பேர் எடுக்கிறாங்க அந்த வயசுலயே. அப்ப உங்களுக்கு அவங்க எப்படி தட்டி கொடுத்தாங்க? எனக்கு இவாவை விட எனக்கு குறை வந்துட்டு அது எனக்கு ரொம்ப கவலை. அப்போ நான் அழ தொடங்கிட்டேன். நம்ம வந்து ட்ரிங்கோட தான் இருந்தவா. அப்போ உடனே நான் ஃபோன் பண்ணி இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, இது உங்களுக்கு இது ஓகே, இந்த மார்க்ஸ் ஓகே, நீங்கள் வேம்படிக்கு போகிறதுக்கு எங்களோட ஆசை தான் வேம்படிக்கு போகணும். அப்போ இந்த மார்க்ஸ் ஓகே உங்களுக்கு வேம்படிக்கு போகிறதுக்கு நீங்கள் அங்கே படித்து அங்கே முன்னுக்கு வாங்க. ஏஎல் தான் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். அதான் நாங்கள் என்னத்தை சூஸ் பண்ண போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னா அம்மா நிறைய அட்வைஸ் கொடுத்து அம்மா அப்பா இவங்க எல்லாருமே சப்போர்ட். அதுதான் உண்மையும் கூட. அந்த புலமை பரிசல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. எங்களுடைய உயர்தரம் தான் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா அமைச்சிருக்கு. அதை நோக்கி தான் எங்களுடைய இலக்கு இருக்கணும். சரி, இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும். உங்களுக்கு யார் ரோல் மாடலா இருக்காங்க? எங்களோட அம்மா தான். அம்மா தான். 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்லிட்டீங்க. அப்படி என்ன விஷயத்துல அவங்க ரோல் மாடலா இருக்காங்க? போல்ட் லேடி, அயன் உமன் சொல்லலாம். அவ்வளோ அவைலபிள், செம்ம பிஸி லேடி. அவள் ஓய்வா இருந்தே நாங்கள் பார்க்கலாது. செம்ம பிஸி லேடி. இத்தனைக்கும் அவங்களுக்கு வீக்கெண்டில் வந்தாலும் கிளாஸஸ்க்கெல்லாம் விட்டு எடுத்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து எங்கள் கூடவே இருந்து எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கொண்டு ஜாலியாக இருப்பாள். இருக்கிற ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் சிரிச்சுக்கொண்டு எங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பாள். ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அவ்வளோ ஜாலியாக தான் இருப்பாள். எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அம்மாவோட ஹைக்கண்டும் அவ்வளோ ஆசைப்பட்டு கதைப்பாங்க. என்ன கதைச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஒன்றும் அந்த ஹர்ட் பண்ற மாதிரி கரெக்ட். அந்த போல்ட் லேடியோட பேர் என்ன? விஜிதா. சரி, உங்களுடைய அம்மாவுக்கு முதல்ல நாங்க வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுடைய ரோல் மாடல் 2 பேருமே ஒரே நேரத்துல பாஞ்சு விழுந்து யார் பதில் சொல்றேன்னு சொல்லி யோசிக்காம சொல்லிட்டீங்க. அம்மா தான் உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுடைய அம்மாவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கொண்டு உங்களை இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்ததுக்கு. சரி, எப்பவுமே பொதுவா எல்லோருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். அதிலும் குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு நிறையவே ஆசைகள் இருக்கும். அப்படியே வானத்தை சுத்தி பறந்து வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா அந்த சந்தர்ப்பங்கள் எவ்வளவு பேருக்கு கிடைக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா எப்படியான ஆசைகள் உங்களுக்கு இருக்கு? பெரிய கார்டியாலஜிஸ்டாக வரணும், நாங்கள் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கணும், எங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கணும், அப்புறம் நிறைய கண்ட்ரீஸுக்கு போய் அங்கே என்ஜாய் பண்ணணும். நல்லா நிறைய இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆஹா, அப்போ மிகுந்த சாதனையாளர்களா உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்த முதலாவது ஃபேனை நானே இருப்பேன். சரியா? அவங்க 2 பேருக்கும். சரி, இந்த நேரத்தில் வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா உங்களுடைய நேர்களுக்கு? அதான் எங்களோட அரங்கேற்றம் மார்ச் 20th இலங்கைவேந்தன் ஹாலில் நடக்க இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக போய் கார்டு கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா கொஞ்ச நாள் தான் எங்களை அரங்கேற்றத்துக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு நல்ல சான்ஸாக பார்க்குறோம். உங்களை எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். தனித்தனியாக இன்வைட் பண்ணதை நினச்சிக்கொண்டு எங்களை அரங்கேற்றத்துக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது உங்களுடைய அழைப்பாக இருக்குது. இதை விட உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்க தவறி இருக்கலாம், இல்லை உங்களுடைய மனதில் இருக்கலாம், நான் இந்த விஷயத்தை இந்த டிவி மூலமாக கட்டாயமாக சொல்லி ஆகணும் என்ன போன்ற பிள்ளைகளுக்கு அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிற அறிவுரையாக இருக்கலாம், இல்லை உங்களோட அம்மா அப்பாவுக்கு சொல்கிற நன்றியாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இல்லை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கலாம். நாங்கள் எங்களோட அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும். எங்களை இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. எங்களோட அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி அரங்கேற்றம் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அரங்கேற்றம் செய்யணுமென்ற எண்ணத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோட டீச்சர் பத்மினி மிஸ் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு. சரி, போல்டு லேடிஸாக வந்து நீங்கள் சமூகத்தில் வரணும், நிறைய சாதனைகளை படிக்கணும், உங்களோட அம்மா மாதிரி ஒரு நல்ல திறமையான பெண்களாக வந்து சமூகத்தில் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்கு வெற்றிகரமான அடிகளாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அதே போல் சிறப்பாக உங்களுடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் சிறப்பான முறையில் எல்லோருடைய ஆசீர்வாதத்துடனும் நடைபெற்று முடிய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களையும் இறைவனையும் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆக அஞ்சனா, ஆராதனா 2 பேருக்கும் எங்களுடைய மிகச்சிறந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய நேர்கள் உங்களை பார்த்து நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதே மாதிரியான சந்தோஷத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி பெருமை அடையக்கூடிய வகையில் நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். ஆக இன்றைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் செல்வி பகீரதன், அஞ்சனா மற்றும் ஆராதனா ஆகியோர் இணைந்து கொண்டிருந்தாங்க. சாதனை வளர்ந்து வரக்கூடிய சாதனை பெண்களாக உங்களுக்கு அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். இதே போல இன்னும் பல விடயங்கள் உங்களுக்காக எங்களுடைய பாரத நிகழ்ச்சி வர காத்துக்கொண்டே இருக்கின்றது. இது போல ஒவ்வொரு சிறுமிகளும் வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே சிந்தித்து செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை முன்வைத்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாட்டுக்கு விடைபெற்று செல்லும் நான் என்ற அன்புடன் ஷவுமியா ஸ்ரீஸ்கந்தராஜா.